ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நாங்கள் க்ரோஷே லெசனில் டபுள் க்ரோஷே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல ஃபவுண்டேஷன் செயினாக நான் இங்கே 12 செயின் போட்டுக்கிறேன். பாருங்கள், போட்டாச்சு. இப்போ இந்த ஹூக்கில் இருக்க அந்த லூப்பை கவுண்ட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் 1 2 அண்ட் தேர்ட் செயினில் தான் நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். அந்த தேர்ட் செயினில் கையில் பிடிச்சிக்கோங்க கவுண்ட்டுக்காக. ஓகே, இப்போ நம்மளுடைய ஹூக்கை யான் ஓவர் பண்ணுறோம். ஒரு தடவை சுற்றிக்கிறோம் இப்படி நீடில். மறுபடியும் பாருங்கள், யானை கீழே விட்டு ஒரு வாட்டி அந்த ஊலை சுற்றிக்கலாம். இதை இந்த ஃபிங்கரில் இப்படி பிடிச்சிக்கோங்க அந்த ஊலை, இல்லைனா நழுவி போயிடும். இப்போ பிடிச்சபடியே அந்த ஹூக்கை நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தேர்ட் செயின், அது வழியாக இன்சர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் யான் ஓவர் பண்ணி அந்த யானை அந்த செயின் வழியாக எடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா 3 லூப் நம்மளுடைய ஹூக்கில் இருக்குது. இப்போ மறுபடியும் யான் ஓவர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 2 லூப் வழியாக நம்மளுடைய ஹூக்கை வெளியில் எடுத்துருங்க. பாருங்கள், எடுத்தாச்சு. இப்போ இன்னும் 2 லூப் இருக்குது. மறுபடியும் யான் ஓவர் பண்ணுங்கள். மறுபடியும் யானை அந்த 2 லூப் வழியாக எடுத்துருங்க. அவ்வளோதான் நம்மளுடைய டபுள் க்ரோஷே. இன்னொரு தடவை பார்க்கலாமா? பாருங்கள், அடுத்த செயினில் போடுவோம். மறுபடியும் ஃபஸ்ட்டு யான் ஓவர் பண்ணுங்கள். அந்த செயின்குள்ளே போங்க, இன்சர்ட் பண்ணுங்கள் ஹூக்கை. யான் ஓவர் பண்ணி யானை வெளியில் அந்த செயின் வழியாக எடுங்க. 3 லூப் இருக்குது. ஃபஸ்ட்டு 2 லூப் வழியாக முதல்ல எடுங்க. மறுபடியும் யான் ஓவர் பண்ணி அடுத்த 2 லூப் வழியாக எடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ இந்த ப்ராசஸை நம்ம லாஸ்ட் வரைக்கும் ரிப்பீட் பண்ணலாம். லாஸ்ட் செயின் போடலாம். சேம் ப்ராசஸ், மறக்காமல் அந்த லாஸ்ட் செயினை போடுங்க. பாருங்கள், நம்மளுடைய டபுள் க்ரோஷே ஃபர்ஸ்ட் லைன் ஃபர்ஸ்ட் ரோ பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ எப்படி அதை கண்டினியூ பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ 2 செயின் போட்டுக்கோங்க. இந்த 2 செயின் நாங்கள் போடுறது வந்து ஒரு ஹைட் கொடுக்கறதுக்காக. மறுபடியும் நம்மளதை பேஜ் திருப்புற மாதிரி திருப்பிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்க இந்த கேப்பில் தான் இன்றைக்கும் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். யான் ஓவர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கேப்புக்குள்ளே நீடில் இன்சர்ட் பண்ணுங்கள். அந்த வீயை மறக்காமல் பிடிச்சிக்கோங்க. 2 த்ரெட்டை பிடிச்ச மாதிரி எடுக்கணும். நம்மளுடைய ப்ராசஸை ரிப்பீட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. கீப் ப்ராக்டிஸிங். ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் 3 லெசன்ஸ் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். பார்க்காதவங்க அதையும் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். Thanks for watching.